வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன். 2026 வீடு கட்டுவதற்கு தினமும் ஒரு டிப்ஸு என்கிற தலைப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள். புதுசாக வீடு கட்டுக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று இடம் தேர்வு செய்வது எப்படிங்கிறத நேற்று வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி போர்வெல் எந்த இடத்துல போடலாம் என்பதை குறித்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீட்டுக்கு போர்வெல் போடுவதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீரோட்டம் பார்க்கணும். எங்கே நமக்கு தண்ணி கிடைக்குது, சரத்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம நீரோட்டம் பார்த்து வச்சுக்கிறணும். நமக்கு இடம் நிறையா இருந்தால் பிரச்சனையே கிடையாது. பில்டிங் கட்டுவதற்கு இடம் நிறையா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஏக்கர் கணக்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கேனாலும் போர் போட்டுக்கலாம். வீடுக்கு ஒரு பகுதியை நம்ம ஒதுக்கிக்கலாம். இல்லை இவ்வளோ தான் இடம் இருக்குது, மொத்தமே ஒரு 500 சதுரடி தான் இடம் இருக்குது, ஒரு 800 சதுரடி தான் இருக்குது. அப்போ அந்த இதுக்குள்ளேயே நம்ம போரும் போடணும் அப்படின்னா அப்போ அதை எந்த இடத்துல போடுவது, நீரோட்டம் பார்த்து வச்சுக்கிறணும். பார்த்து வச்சுட்டு நம்ம பிளான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பிளான் போடுறதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீரோட்டம் பார்த்துட்டு நம்ம போர்வெல் போடுவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடம் நிறையா இருந்தால் நம்ம ஒரு பகுதியில் போட்டுட்டு ஒரு பக்கத்தில் பில்டிங்கை கட்டிக்கலாம். இல்லை பில்டிங்குக்குள்ளே தான் போர் வருது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஓரலாக தெளிவாக ரொம்ப அளக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு ஓரலாக அளந்து இந்த அவுட்டரில், அதாவது சுவர் வர்றதுக்கு நேராக போர் வராமல், ஒருவேளை அவங்க பாயிண்ட் இந்த இடத்துல தான் அப்படி சொல்லி காட்டியிருப்பாங்க, இங்கே கூட தான் நீங்கள் போடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அந்த இடத்துல சுவர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய முடியும், அந்த இடத்துல போட முடியாது. அப்போ ஒரு அடி 2 அடி கொஞ்சம் தள்ளி போடலாம். அதனால் அதை பிளான் பண்ணிவிட்டு எந்த இடத்துல சரத்து கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்துட்டு உங்களுடைய வீடினுடைய நீள அகலத்தை பார்த்து ஒருவேளை ஹாலுக்குள்ளே அமையலாம், பெட்ரூமில் அமையலாம், கிச்சனில் கூட அமையலாம், இல்லை போர்ட்டிக்கோவில் கூட அமையலாம். அதனால் எந்த இடத்துல நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. கரெக்டாக சுவருக்கு நேராக வர்ற மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. அதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிச்சனுக்கு அடியில் போர் போட்டாங்க, போட்டுட்டாங்க. ஆனால் ரூம் வர்றதெல்லாம் பிளான் பண்ணாமல் போரை போட்டாச்சு. அடுத்து ரூமு பிளான் பண்ணி போடும்போது கரெக்டாக கிச்சன் ஸ்லாப்புக்கு, கிச்சன் டேபிளுக்கு அடியில் வருது. அப்போ போரை மூடிட்டு அதுக்கு பிறகு தான் கிச்சன் டேபிள் ஸ்லாப் போட்டு காங்கிரீட்டு போட்டு அதுக்கு பிறகு வேலையை முடிச்சிட்டாங்க. அப்போ அதை எடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப சிரமம், தூக்க முடியாது. மேலே கிச்சன் டேபிள் இருக்குது, தூக்க முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது. அதனால் நான் சொல்கிறது சோறு வர்றதுக்கு நேராக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நேராக போடாமல் ஒரு 2 அடி தள்ளி போடுங்க. ரூமுக்குள்ளே இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம மேலே மேனுவல் போட்டு நம்ம மூடிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எந்த இடத்துல போர் போடணும் அப்படின்னா ரூமுக்குள்ளே வர்ற மாதிரி போடுங்க. இல்லை எம்டி பேஸ் இடம் நிறையா இருக்குது அப்படின்னா அந்த காலி இடத்துல நீங்கள் போட்டுக்கிட்டு நீங்கள் பைப் லைனை மேலே கொண்டு வைக்கலாம். ஓகே, வேறு எதுவும் நான் சொன்னது போக வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தகவல் எதுவும் தேவைப்பட்டால் என்னோட கூட நீங்கள் பேசுங்க, அதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. மீதமான விவரங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே கண்டினியூவாக பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், போர் போட்டால் எங்கே போடணுங்கிறத மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க. ஓகே, அதுக்கு எவ்வளோ செலவாகும், போர் போட்டால் எவ்வளோ செலவாகுங்கிறதெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். முடிஞ்சால் அதை கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, பாய்.